உன்னை பார்த்தா தான் திருவாத்தா மாதிரி தெரியுது. அப்புறம் ஏன்டா கோழி தின்ன மாதிரி முழிச்சுக்கிட்டு நிக்கிற? மூஞ்ச பாரு. ஏண்டி ஆஸ்பத்திரியில குழந்தைய கழுவும் போது மாத்தி தூக்கிட்டு வந்துட்டியா? ஒன்ன மாதிரியும் இல்ல என்ன மாதிரியும் இல்ல. உன் பேச்சையும் கேட்க மாட்டேன்றான், என் பேச்சையும் கேட்க மாட்டேன்றான் மூதேவி. ஏங்க பையனை போட்டு சும்மா திட்டுறீங்க? அவன் பாவம் அடிபட்டுட்டு வந்து நிக்கிறான், அதுக்கு விசனப்படாமே. என்னது அடிபட்ட மாதிரி நிக்கிறான்? அதுக்காக நான் விசனப்படணுமா? விசனப்படுறது மனசுக்குள்ளே படணும். அதுக்காக விழா எடுத்தா கொண்டாடுவாங்க? இந்த பார், இதோ பாருடி, மீட்டர் 46 ரூபாய் இப்படி கழிச்சு கொண்டாந்துருக்கான். என்னைக்காவது ஒரு நாளைக்காவது 4 ரூபாய் சம்பாரிச்சு கொண்டாந்து கொடுத்துருக்கான? அடிச்சது அடிச்சானுங்களே, கைய கால அடிச்சு ஒடிச்சிருந்தா வீட்டுல வச்சா சோறு போட்டிருப்பேன். அதுல ஒண்ணு குறைச்சல் இல்ல. போகும்போதே சொன்னேன்டி, இந்த சுப்பிரமணிய மகன் சட்டையை கிழிச்சுக்கிட்டு தெருவில் அலைய போறான்னு. அது ஒன்னதான் உன் மகன் உருப்படியா செஞ்சிருக்கான். காயப்படும்போது கிழிஞ்சிருந்தது, இப்ப தச்சிருக்குதே. என்னங்க அதிசயமா இருக்கு. என்னங்க தச்சது கரெக்டா இருக்கா? தையலிட்டாள் ஒரு தையல், அந்த தையலில் வந்தது மையல். தையலிட்டாள் ஒரு தையல், அந்த தையலில் வந்தது மையல். நெஞ்சோடு நெஞ்சினை வைத்தாள், அன்பு நூல் கொண்டு இரண்டையும் தைத்தாள். நூல் கொண்டு இரண்டையும் தைத்தாள். தையலிட்டாள் இந்த தையல், அந்த தையலில் வந்தது மையல். நெஞ்சோடு நெஞ்சினை வைத்தாள், அன்பு நூல் கொண்டு இரண்டையும் தைத்தாள். நூல் கொண்டு இரண்டையும் தைத்தாள். தையலிட்டாள் இந்த தையல், அந்த தையலில் வந்தது மையல். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் பென் இருந்தா கொடுக்குறீங்களா? பென். இதுல இங்க் இருக்கா? எழுதும். அது போதும். பேராவையாவது திருப்பி கொடுத்துருங்க. ராமசாமி சரியா கலெக்ஷன் ஆகலன்ட்டான், நீயும் சரியா கலெக்ஷன் ஆகலன்ட்ட. நானும் எவ்வளவு யோசனை பண்ணி பார்த்துட்டேன், ஒரு ஐடியா வர மாட்டேங்குது. ஏதாவது பரிசு மாதிரி வச்சு டிக்கெட் வைக்கலாம்னா அதுக்கும் ஒரு ஐடியா வர மாட்டேங்குது. இந்த ஹோட்டல்ல கிடைச்ச 500 ரூபாய் வச்சு நாடகத்தை நடத்தவே முடியாது. இமீடியட்டா ஏதாவது ஒரு புது ஐடியா பண்ணித்தான் ஆகணும். தாய்க்குலத்துக்காக ஒரு அருமையான ஐடியா சொல்லட்ட? என்ன? முதல் பரிசு 2 பவுன்ல தங்கத்துல செஞ்ச ஒரு தாலி. எப்படி ஐடியா? வர வர நீயும் புத்திசாலி ஆயிட்டடா. இந்த மாதிரி ஏகப்பட்ட ஐடியா வச்சிருக்கேன். இப்போதைக்கு இதை வச்சுக்க. ஆக வேண்டியதை பாருப்பா. இந்தாமா திருப்பதி பிரசாதம். யாருப்பா கொடுத்தாங்க? எய்த்த வீட்டுல கொடுத்தாங்க. எதிர்த்த வீடுனா 4-5 வீடு இருக்கு. தலைச்ச வீட்டுல கொடுத்தாங்க. வச்சுட்டு போங்க.
ஏன்பா பிரசாதம் நீங்க எடுத்துக்கல? நான் அப்புறமா எடுத்துக்கிறேம்மா. அட, சப் கலெக்டர் கையெழுத்து. காதல். எடுத்துக்கிட்ட டாபிக்கே நல்லா தான் இருக்கு. மூங்கில் மர காட்டுல வண்டு வந்து மூங்கில்ல ஓட்ட போடும். தென்றல் அந்த மரத்தை தழுவும் போது ஒரு சுருதிலயமான ஓசை பிறக்குது. அதே மாதிரிதான் அவளுக்கு அவன் மேல காதல் எப்படி வந்ததுன்னு அவளாலேயே சொல்ல முடியல. ஏன்னா தென்றல் தாளாட்டும் போது மூங்கில் தானா பாட ஆரம்பிக்குது. அவளுக்கு அவன் மேல காதல் எப்படி வந்ததுன்னு அவளாலேயே சொல்ல முடியல. ஏன்னா தென்றல் தாளாட்டும் போது மூங்கில் தானா பாட ஆரம்பிக்குது. பியூட்டிஃபுல். தலையில் ஒரு குடம், இடையில் ஒரு குடம். டேய் நில்றா. கதவை சாத்திரே. சாத்திரே. எங்கடா போயிட்டு வர்ற? வேலைக்காக ஒருத்தரை பார்க்க போயிருந்தேன். எங்க காந்தி பார்க் இல்லையா? ஏண்டா எனக்கு ஒண்ணும் தெரியாது நினைச்சுக்கிட்டு இருக்கிறியா? எய்த்த வீட்டு பொண்ணோட பார்க்கல உனக்கு என்னடா பேச்சு? அது வந்துப்பா. எது வந்து அன்னைக்கு ஏண்டா அண்ணா மருதமல்லியில உங்க 2 பேரையும் பார்த்தேன். கோயில் ஆச்சேன்னு வித்தியாசமா நினைக்கல. ஒரு காக்கா குருவி கூட அந்த காந்தி பார்க்கல உட்காராது. இவங்க 2 பேரும் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு வேலை விஷயமா. எந்த வேலை விஷயமா? இல்லப்பா. என்ன நொல்லப்பா? ஏண்டா உங்க அப்புறம் என்ன இழிச்ச வாய நினைச்சுக்கிட்டு இருக்கிறியா? நான் ஒண்ணும் அப்படி நினைக்கல. ஏன் நினைச்சுதான் பாரு. அப்புறம் தெரியும்டா உங்க அப்பனை பத்தி. கேட்டியாடி? ஆராய்ச்சி மணி அடிக்குது. அங்க என்னடா பாருவ? இந்த பாருடி, முதலும் கடைசியுமா சொல்றேன், வேலை விஷயமா கூட அந்த பொண்ணுகிட்ட இவன் பேசுறத பார்த்தேன். வேலைடா. வேற வேலையே இல்லையா? வேலையை பாரு. ஒரு 10 ரூபீஸுக்கு சேஞ்ச் இருக்குமா? 5 ரூபீஸுக்கு, 2 ரூபீஸுக்கு, 1 ரூபாய்க்கு சில்லறை இருக்குமா? இது பாருங்க, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. எதுவும் சொல்லாம இருக்கவும் முடியல. நீங்க என்னை விட்டு பிரிஞ்சு மெட்ராஸ் போறது உங்க வாழ்க்கையில நீங்க நினைச்ச லட்சியத்தை நிறைவேற்ற போறீங்க. உங்களை போக வேண்டான்னு என்னால சொல்ல முடியல. ஏன்னா அதுல என்னோட வாழ்க்கையும் சேர்ந்திருக்கு. தேவி, உன்னோட உணர்ச்சிகளை என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இப்போ உன்னை நான் என்னோட கூட்டிட்டு போக முடியாத நிலைமையில இருக்கேன். நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நானும் யோசனை பண்ணி பார்த்தேன். எனக்கு ஒரே வழிதான் தெரிஞ்சது. என்ன? கொஞ்சம் இருங்க வரேன். ₹1 கூட சம்பாதிக்க வழி இல்லாத உனக்கெல்லாம் எதுக்கடா லவ்?
எதுக்காக அழற? நான் எடுத்த முடிவு முட்டாள்தனமா கூட இருக்கலாம். ஆனா ஆனா எனக்கு இதை தவிர வேற வழியே தெரியல. நீ என்ன சொல்ற? நீங்க போறதுனால தயவு செஞ்சு இந்த தாலியை கட்டிட்டு போங்க. தேவி, என் மேல நம்பிக்கை இல்லையா? இருக்கிறதுனாலதான் நான் இதை கட்டிட்டு போங்கன்னு சொல்றேன். வீட்டுல இருக்கும்போது சரி, ஆனா வெளியூர் போகும்போது வீட்டை கூட்டிட்டு போக முடியாதுங்கிறதுனால பூட்டிட்டு போறோம். அது ஒரு பாதுகாப்பு. அதே மாதிரி பாதுகாப்பு தான் நான் உங்ககிட்ட கேட்கிறேன். தயவு செஞ்சு இதை மறுத்துறாதீங்க. என்ன பைத்தியக்காரத்தனமா பேசுற? என்னால இப்பவே உங்க கூட ஓடி வந்துட முடியும். ஓடி போயிட்டாங்கிற பேர் எனக்கும், என்ன இழுத்துட்டு போயிட்டாருங்கிற பேர் உங்களுக்கும் வரக்கூடாதுன்னு தான் நான் சொல்றேன். தயவு செஞ்சு இதை கட்டிடுங்க. தேவி, நீ புரியாம பேசுற. நீ நினைக்கிற மாதிரி கல்யாணங்கிறது விளையாட்டு காரியம் இல்ல. எனக்கு தெரியும். அம்மி மிதிச்சு பரந்தடி பார்த்து அக்னி சாட்சியா தாலி கட்டினாலும், இந்த இடத்துலயே தாலி கட்டினாலும், என் கழுத்துல இருக்க போற தாலி நீங்க கட்டுறதுதான். தேவி, இது பெரியவங்க 4 பேர் சாட்சியை வச்சு நடக்க வேண்டிய விஷயம். அப்படியே நான் விரும்பி கட்டினாலும் நீ தூங்கும் போது கூட அதை கழட்டிட முடியும். நான் தூங்குனா தானே கட்டுறதுக்கு.